ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் நான் தான் சொன்னேன்ல, அட்டலாண்டா கேமுக்கு அப்புறம் ஃபார்முக்கு வந்தாச்சு. பார்த்தேன் நானும் நான் பாக்கல. அத நான் ஓபனா ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். இன்ஸ்டாகிராம்ல பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, நான் பாக்கலன்னு. ஆமா, நான் வந்து ஒரு நிமிஷம் கூட கேம பாக்கலீங்க. நான் லைன் அப்ல இருந்து கூட எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. அதே நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். அண்ட் இதான் ரைட் மோமெண்ட். நீங்க வந்து இன்னும் இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணீங்கன்னா அங்க போய் பண்ணுங்க. ஏன்னா பயங்கரமான சில விஷயங்கள்லாம் டெய்லி வரும். நாங்க வீடியோ வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வீக் தான் பண்றோம். ஸோ டக்கு டக்குன்னுலாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஐ மீன் இதுல வராது. எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் வரும். ஸோ மறக்காம வந்து இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணுங்க. காப் கருத்து அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து வந்துடும். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். பட் எஸ், ஒரு நிமிஷம் கூட நான் கேம பார்க்கல. இதுல பியூட்டி என்ன தெரியுமா, வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. நான் வந்து நேத்து பாஸ்கெட், உங்களுக்கே தெரியும், நீங்களும் பாஸ்கெட் பால் ஃபேன் தான். ஸோ பாஸ்கெட் பால் பிளே ஆஃப்ஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு, ஐஸ் ஹாக்கி பிளே ஆஃப்ஸும் ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் நான் ஸ்டோரி போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல, என்னோட டீம் ஆடினதுனால. உடனே வந்து யாரோ ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறாங்க, டை இங்கிலாந்துல உட்காந்துட்டு லிவர்பூலை ஃபாலோ பண்ணாம ஏன்டா நீ அமெரிக்காவை ஃபாலோ பண்ற அப்படின்னு. லிவர்பூல் கேம் பாக்குறதுக்கு வக்கு இல்ல, இதுல நியூயார்க் கேம் பாக்குறாராம். அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டீங்க, நீங்க என்ன பண்றது. பட் இந்த கேம் நான் பாத்துட்டேங்க. கௌதம் தான் கடமை உணர்ச்சி எல்லாம் இல்லாம பாத்துருக்காரு. அதாவது ஸ்லிப்பர் ஸ்பிஞ்சு வேற 38 கேம் சீசன்ல நான் 1 or 2 தான் பார்க்காம இருக்கேன். 1 or 2 பார்த்துட்டு நான் அந்த பாட்காஸ்ட் உங்களை வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். கௌதமுக்கு கடமை உணர்ச்சி இல்லையா, பிச்சு புடுங்க பிச்சு. ஆமா, ரைட். பிரெடிக்ஷன்ஸ் என்னாச்சு? என்னமோ சொன்னீங்க போன வாரம். ஓ ஆமாமா, ப்ரெடிக்ஷன் லீக் நாங்க ஷீட் போட்டோங்க. நாங்க ஷீட் போட்டுட்டு நான் படுத்துட்டேன். அந்த எபிசோட்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆயிட்டு 2 hours கழிச்சு, இது எனக்கு அப்புறம் மத்தியானம் வியூவர்ஸ் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ற வரைக்கும் எனக்கு தெரியல இது. பட் காலையில அந்த 6:44 AM லோக்கல் டைம். ஸோ நான் டெஃபினட்டா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ யாரோ வந்து அது ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டாங்க அந்த ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி யாராச்சும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தெரியல. 2 பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டாங்க. யாருன்னு எங்களுக்கு சொல்றதுக்கு இது இல்லை. பட் ப்ளீஸ் நீங்க ப்ரெடிக்ஷன் போடும்போது ஜாக்கிரதையா போடுங்க. அந்த ஃபுல்லாலாம் டெலீட் பண்ணிடாதீங்க. டெலீட் பண்ணாலும் அண்டுன்னு பண்ணிடுங்க. ஒரே ஒரு பட்டன் தான், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஓகே 10 minutes தான் எஃபர்ட், பட் அதுவும் இருந்தாலும் எல்லாம் சின்சியராக பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் வந்து அது ஜாக்கிரதையாக பண்ணுங்க. கேன்சல் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இந்த ப்ரெடிக்ஷன் ஷீட் நாங்களும் லேட்டாக நோட்டீஸ் பண்ணதுனால வந்து அதுக்கப்புறம் இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த கேம் வீக் 34 கேன்சல் பண்ணுறோம். பட் அதர் தென் தட் வேறு எதுவும் இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மிட் வீக் கேம்ஸுக்கு ப்ரெடிக்ஷன் ஷீட்டு கீழே இருக்கும். இந்த எபிசோட் போகும்போது ஆர்சனல் செல்சி தான் அடுத்த கேமாக இருக்கும். ஸோ ஒரு 12 hours கிட்ட இருக்கும் ஆர்சனல் செல்சி கேம் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸை போட்டுருங்க. எனிவே, ஸோ ஃபுல்ஹாம் 1 லிவர்பூல் 3 அதுதான் ஃபைனல் ஸ்கோர். ஹைலைட்ஸ் வச்சு பார்த்தீங்களா எப்படி? இல்ல எக்ஸ்டெண்டட் ஹைலைட்ஸ் 25 minutes பார்த்தேன். அப்புறம் என்ன 25 minutes ஒர்த் தான் ஆக்ஷனே நடந்துச்சு கேம்ல. அப்படியா? அப்ப சரி, அதனால நான் கேட்டேன் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு, தம்பிலாம் நான் பார்க்கல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆமா, இத கேட்கணும்னு நினைச்சேன். என்ன ரிப்ளை வந்தது ஆக்சுவலா? ஜெனரல் ஃபீலிங் என்ன நம்ம பப்ளிக்ட்ட? அதான் ஜெனரல் ஃபீலிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் அங்க இங்கே கொஞ்சம் லேக் இருந்துச்சு ஸ்டில் கேம்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மச் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், டிசைர் டு வின் வாஸ் எவிடென்ட். கேக்போ வாஸ் வெரி குட் அட் லெஃப்ட் விங் and he needs to start more அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, playing Luis Diaz on the right wing was a good strategy to neutralize Anthony Robinson அப்படின்னு சொல்லியிருந்தாரு. So he played instead of Salah. Salah and Nunez both didn't start. எல்லாருடைய கலெக்டிவ் ஒப்பீனியன் வந்து சாலா நுனியஸ் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணல, கேம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க எல்லாருமே. ஆமா, இல்ல அதுதாங்க கரெக்ட். லைக் என்னோட ஒப்பீனியன், ஐ மீன் என்னோட ஃபீலிங் என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஃபுல் ரொட்டேஷன்ல இருந்துச்சு. மிட்ஃபீல்டும் சரி, கிராவன்பர்ச், எலியட், இவன் எண்டோ, அப்புறம் ஃபார்வர்ட் லைன்ல வந்து டியாஸ், ரைட் விங்ல, லெஃப்ட் விங்ல கேக்போ, மேல ஜோட்டா, எல்லாம் லைக் ஃபுல்லா சேஞ்ச் ஆனதுனால ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு. ஒரு அதாவது நம்ம ப்ரீவியஸ் கேம்ஸ்லாம் ஒரே இல்லை, ரொம்ப சோம்பேறித்தனமா ஆடி இருக்கோம். அட்டலாண்டா கேமே நம்ம சொன்னோம், என்னடா டே ஒரு 2 goals டவுன்ல இருக்க, ஒரு இன்டென்ஷனே இல்லாம ஆடுறேன். அது வந்து இந்த கேம்ல டெஃபினட்டா தெரியல. சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் லைக் லேக் இருக்கு. லைக் அது தெரியுது, லைக் வி ஆர் நாட் அட் அவர் பெஸ்ட்ங்கிறது தெரியுது. அந்த ஒரு லைன் அப் சேஞ்ச்னால அந்த லேக் வருதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டா எனர்ஜி வைஸ் வந்து இட் வாஸ் மச் பெட்டர் இந்த கேம்ல, ஐ தாட். வந்து நாட் பேட் as usual, defensively bad அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Gakpo was good, midfield was nowhere near. Trent is him,
ஜோட்டா டூயிங் ஜோட்டா திங்ஸ் ஆமா அப்படின்னு இல்ல இந்த அதுதான் காமெண்ட்ஸ் என்னோட இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை டாக்கிங் பாயிண்ட்ஸ் வந்து ஜோட்டா வந்து ஒன்ஸ் அகைன் ப்ரூவிங் இஸ் ஒர்த்னு எழுதியிருக்கேன் நான். ஸோ வந்து என்னது வழக்கம் போல 80 நிமிஷம் மோசமா ஆடி ஒரே ஒரு கோல் போடுறதா அதானே? நமக்கு கோல் தானே முக்கியம். இது வரைக்கும் கோல் போடாம இருந்தது தானே உண்மையாங்க. 6 மணி நேரம் கழிச்சு ஓபன் பிளேல கோல் போட்டிருக்கோம். ஆமா 6 மணி நேரம் 413 மினிட்ஸ். ஐ டிவைட் பை எவ்வளோ எனக்கு மேக்ஸ் டைம் எதுவுமே 6 மணி நேரத்துக்கு மேல போயிருச்சு. 6 மணி ரைட் 6 மணி நேரத்துக்கு மேல ஆல்மோஸ்ட் 7 hours கரெக்ட். ஆமா அதான் 413 மினிட்ஸ் பிட்வீன் கோடி கேக்போஸ் ஃபினிஷ் வர்சஸ் ஷெஃபீல்ட் அண்ட் கிராவன்பர்ச்'s ஃபினிஷ் எஸ்டர்டே. எக்ஸாக்ட்டா ஓபன் பிளே கோல்ஸ்க்கு 413 நிமிஷம். ஆமா ஆமா இல்ல பட் ஜென்வனாவே ஜோட்டா பத்தி லைக் 100th லீக் கோல் பிரீமியர் லீக் கோல் வுல்ஸுக்கும் லிவர்பூலுக்கும் சேர்த்து லைக் அவனோட ஃபினிஷிங் அவனோட லீக் கோலா 100th லீக் கேமா கோல் 100 கோல் போட்டானா வுல்ஸுக்கும் லிவர்பூலுக்கும் சேர்த்து லைக் கம்பைண்டா. அப்போ 100 கோல் போட்டானா? நம்ப முடியல 100 கோல் போட்ட மாதிரிலாம் தெரியல அவன். டேய் அப்பா இல்ல 100 எனக்கும் கொஞ்சம் காமெண்ட்ரியிலே சொன்னாங்க. அது எனக்கும் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு. டே 100 ஆனா யோசிச்சு பார்த்தேன் வுல்ஸுக்கு ஓரளவுக்கு போட்டா நமக்கும் ஸ்டார்டிங்ல எல்லாம் நிறைய போட்டான். எப்பவுமே போட்டுக்கிட்டு தான் ரெகுலரா போட்டுக்கிட்டு தான் இருக்கா. சோ அதனால சீசனுக்கு 10-12 போட்டுறான்னு நினைக்கிறேன். ஆமா சோ பிலீவபிளா இருக்கு. லைக் இதே வந்து 150வது கோல்னா டே இது நம்பரை போய் செக் பண்ணிட்டு இருப்பேன். ஆமா ஆமா இல்ல என்னன்னா இப்ப நம்மள்ட்டே வந்து 4-5 வருஷம் ஆச்சு 4 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்மள்ட்ட வந்து. And then he should have scored at least 50 goals for us. But அதான் எனக்கு டவுட்டா இருக்கு 50 போட்டானா அப்படின்னு. மேபி will score 50 எல்லாம் தாண்டியாச்சு அது தெரியும். இல்ல நான் சொல்றது பிஎல்ல மட்டும். ஏன்னா அது பிஎல் தானே அதனால சொல்றேன். பிஎல்ல மட்டும்ங்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா. பட் ஐ மீன் ஐ டோன்ட் நோ ஸ்டாட்ஸ். நமக்கு முன்னாடி வுல்ஸ்ல எத்தனை வருஷம் இருந்தா? அது ஒரு 3 வருஷம் தான் இருந்தா. அதுல 50 கோலா போட்டாங்க. இல்ல அவங்களுக்கு 50 போடல. லைக் சேர்த்து வுல்ஸ் பிளஸ் லிவர்பூல் சேர்த்து புரியுது. சோ ஐ ஃபீல் லைக் 7 வருஷம் 8 வருஷம் இங்கிலாந்துல இருந்தா 100 கோல் போடுறது ஒண்ணும் அவ்வளோ சீசனுக்கு என்ன. அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 12 கோல் போல வரும். 12-15 கோல் போல வரும். தெரியல ப்ராபபிலி எஸ். அண்ட் யா ஐ மீன் அதுவும் நல்ல ஒரு ட்ரைலர்ஸ்ல பார்க்கும்போது நல்ல வேலை பினிஷ் பண்ணாண்டா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா கடைசியில மெக்காலிஸ்டர் உனக்கு கேவலமான சீன் பண்ண நேரம் கோல் போயிருக்கு. அதனால தப்பிச்சுட்டோம் அதை வச்சுக்கிட்டு. ஐயோ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே கிழிக்க முடியாது. ஆமா ஆமா அவன் அப்புறம் சொன்ன மாதிரி வியூவர்ஸ் யாரோ சொன்ன மாதிரி கேக்போ வந்து he was very good in the left wing. I thought he had a decent game, like better than what டியாஸ் லெஃப்ட் விங்ல பண்ணதை விட டெஃபினட்டா பெட்டரா பண்ணான். அதுல இல்ல டவுட் இல்ல. ஐ ஸ்டில் ஃபீல் கேக்போ வந்து அவனோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம அவனோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் எந்த லெவல் வரைக்கும் போக முடியும்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீசன் எண்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த லெவல் ஹிட் பண்ணல. பட் அகெயின் அவன் வந்து மேட்சுக்கு மேட்ச் பொசிஷன் மாறுறான். மேட்சுக்கு மேட்ச் எவ்வளவு நிமிஷம் ஆடுவான்னு தெரியல. ஸோ அதனால வந்து ஓகே பரவாயில்ல ஏதோ நல்லா ஆடினான். லைக் கேக்போ ஆல்சோ பிளேட் அ குட் கேம். அதுல டவுட் இல்ல. வெரி என்ன சொல்றது டியாஸ் மாதிரியே வந்து ஸ்டார்டட் ரன்னிங் அட் டிஃபெண்டர்ஸ். பட் ஆனா கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ட் ப்ராடக்ட் பெட்டரா இருந்தது. பாஸா இருக்கட்டும் கோலா இருக்கட்டும் கோல் அட்டெம்ப்ட்ஸா இருக்கட்டும் எண்ட் ப்ராடக்ட் வந்து வாஸ் a bit better. And I think ஜோட்டாவோட மூவ்மெண்ட் இஸ் டியாஸோட ரைட் விங்ல இருந்து மூவ்மெண்ட் இல்லாமோ they were very very good. அதுதான் ஃபார்வர்ட்ஸுக்கு நான் அதுதான் எழுதியிருந்தேன். சப்ஸ்டியூட்ஸ் பத்தியும் பேசுவோம். சாலா நூனியஸ் ஃபார்வர்ட்ஸுங்கிற போது ஐ திங்க் தேர் ஸ்டில் ஆஃப் விட்டுங்க. அவங்க வந்த அப்புறம் நம்ம கேம்ல ஒரு டிராப் ஆஃப் இருந்துச்சு ஃபார்வர்ட் லைன். அது டயர்ட்னஸ்னால தான் எனக்கு லைக் இந்த கேம் மோர் தென் அதர்ஸ் வந்து எனக்கு டயர்ட்னஸ் தான் மெயின் பிரச்சனையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது பேஸ்ட் ஆன் திஸ் கேம். இப்போ கொஸ்டின் என்னன்னா நான் ட்விட்டர்ல பார்த்தேன் கிவன் தட் சாலா அண்ட் நூனியஸ் ஆர் வந்து தே லுக் வெரி வெரி டயர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிளி ஸோ. எவர்டன் கேம் பத்தி அப்புறம் வருவோம். பட் எவர்டன் கேம்ல அவங்களை ஆரம்பிக்கணுமா இல்ல ஷுட் வி கோ வித் தீஸ் த்ரீ பிகாஸ் தேவ் ஆக்சுவலி டன் வெல். ஐ திங்க் சாலா எப்படி இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவான். பட் இல்ல क्वेश्चन இஸ் எத்தனை நிமிஷத்துல இவங்க மூணு பேர் வெளிய போனாங்க? 60-65 போல. ஓ அப்படியா? ஐ திங்க் சோ. எனக்கு எக்ஸாக்ட் மினிட்ஸ் ஞாபகம் இல்ல. பட் டெஃபினட்டா 1 hour ஆடினாங்க எல்லாரும். அப்படி இருந்துச்சுன்னா ஐ திங்க் கேக்போ வில் ஸ்டார்ட் கண்டிப்பா. மேபி கேக்போ வில் ஸ்டார்ட் ஆன் தி விங்ஸ் வித் ஜோட்டா த்ரூ தி மிடில். ஜோட்டா 60 மினிட்ஸ் பண்ணா கண்டிப்பா ஜோட்டா வில் ஸ்டார்ட். மேபி ரைட் விங்ல டியாஸுக்கு பதிலா சாலா வருவானே தவிர மத்தபடி ஐ டோன்ட் திங்க் தேர் வுட் பி எனி சேஞ்ச். ஐ திங்க் ஹி மைட் டேக் டியாஸ் ஆஃப் and then bring on Salah and then அவங்க மூணு ஃப்ரண்ட் த்ரீயா போலாம். பட் ஐ திங்க் கிளாப் என்னமோ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு ஸ்டில் Salah is our best finisher by some distance அப்படின்னு. ஐ மீன் இட் வாஸ் ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த கிரிட்டிசிசம் தட் பிரஸ்லயோ சோஷியல் மீடியாலயோ பயங்கரமா Salah போட்டுட்டு நீ அவ்வளவுதான் நீ முடிஞ்ச உன்ட்டு எது வர மாட்டேங்குதான்
see the last 5-6 games he scored some 3 penalty goals. அதை தவிர்த்து வந்து he hasn't done much. அதாவது when the going gets tough இல்ல, எப்பவுமே we will turn towards the other side. மானே தம்பி ஏதாச்சும் பண்ணி கொடுப்பா அப்படின்னா இத்தனை வருஷமா பண்ணியிருக்கோம். That's pretty evident for us. எப்பவுமே ஒரு பிஸி ரன்னிங்ல வந்து சாலா won't score, பட் சாலா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் will fully ride on him. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20 கேமுக்கு வந்து சாலா இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் as the later stages of the season come, it will always be Mane or Firmino தான் repeatedly every seasonல, because Salah will do his job in the first 20-25 games. 20 games சாலிடா ஆடிடுவான், கண்டிப்பா ஒரு 15 கோல் 18 கோல் போட்டுருவான் அந்த ஃபர்ஸ்ட் 20 கேம்ஸ்லயே. அதுக்கப்புறம் சாலாட் இருந்து வராது. இப்ப நவ் அதுதான் பிரச்சனை, நம்ம சென்டர் ஃபார்வர்ட் இருந்து வர மாட்டேங்குது, லெஃப்ட் விங்ல இருந்து வர மாட்டேங்குது, சாலாட் இருந்து எப்பவும் போல வராது. அதுதான் இப்ப பிரச்சனையே. இல்ல ஐ திங்க் சாலா வந்து எவர்டன் கேம் எப்படி இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணல. கிளாப் சொன்னது அதை வச்சு பார்க்கும்போதே இஸ் மோஸ்ட் லைக்லி கோயிங் டு ஸ்டார்ட் அந்த எவர்டன் கேம். அண்ட் இது என்னது, ஐ திங்க் நுனியஸ் வில் ஆல்சோ ஸ்டார்ட். ஆடுவான்னு எனக்கு தோணுது. இல்ல ஈவன் when Nunez came on, ஏதோ ஒரு ஆஃப் சைடுல இருந்தா அதை கூட ஃபினிஷ் பண்ணலையாம என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியால. டார்கெட்ல அடிக்கல, அது ஐ மீன் டிஃபிகல்ட் ஆங்கிள்னு சொல்ல மாட்டேன், பட் அவர் ஒரு ரைட் ஃபுட்டருக்கு அது வந்து லைக் இந்த சைடுல இருந்தான் கோல், அதாவது நம்ம அட்டாக் பண்றோம்னா கோலுக்கு ரைட் சைடுல இருந்தான். சோ அந்த ஆங்கிள் இருந்து ரைட் ஃபுட்டர் ஃபார் கார்னருக்கு ஃபினிஷ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் எப்போதுமே. பட் ஐ மீன் he should have at least got it on target. கீப்பருக்காச்சும் அடிச்சிருக்கணும், அதுதான் நான் சொல்றேன். I think we are running out of time with him. I mean, how can you teach finishing? You can tell him to do basic stuff, but when you keep doing the wrong stuff திருப்பி how long? அது எத்தனை நாள் தான் see, it depends on the new manager. You never know. ஏன்னா இவன் யூரோகுவேக்கு போயிட்டு பயங்கரமா பண்றானே, அது எப்படி முடியுது? எல்லாரும் அதான் சொல்றாங்க, இவன் யூரோகுவே போயிட்டு பிஎல்சால இருந்து திரும்பி வந்தானா அடுத்த 2-3 கேம் பினிஷிங்கும் பண்றான், எல்லாம் பண்றான், அது எப்படி நடக்குது? அதுக்கப்புறம் மறந்து போயிருது. தட் மீன்ஸ் தேர் சம்திங் ராங் வித் தி செட்டப் அட் லிவர்பூல் தானே? அதுவா இல்ல என்னன்னு தெரியல. இஸ் நாட் ஏபிள் டு சொன்ன மாதிரி ஐ டோன்ட் நோ, மேபி இந்த பிளேயர்ஸ் அரவுண்ட் ஹிம் அங்க யூரோகுவேல வந்து யார் இருக்கா, வால்வெர்டே எல்லாம் இருப்பாங்க. சோ ஐ மீன் தெரியல வாட் ஃபேக்டர்ஸ் கோ இன்டு இட்ங்கிறது தெரியல. பட் தி crucial thing is அவன் வந்து வீக் டு வீக் பிரீமியர் லீக்ல ஃபினிஷிங் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த சீசன் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான், அதனால தான் எனக்கு பேஷன்ஸ் இருக்கு, அடுத்த சீசன் பார்ப்போம் அப்படின்னு. பட் அடுத்த சீசனும் இதே லெவல்ல இருக்க முடியாது. அண்ட் ஏதோ ஒரு ஸ்டாட் ரீசெண்டா தான் பார்த்தேன், யாரோ வந்து நுனியஸ் வந்து எஸ் கன்வெர்டட் ஒன்லி 1 out of every 5 பிக் சான்சஸ் ஆன், which is the lowest in the Premier League. செகண்ட் லோவஸ்ட் வந்து இவனோட கன்வர்ஷன் ரேட் 20%, செகண்ட் லோவஸ்ட் வந்து 26%. சோ அதுவே அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் ஆன் டார்கெட்ல அடிச்சிட்டு கீப்பர் பயங்கரமா நம்மளே 3-4 கேம் சொல்லியிருக்கோம், இவன் அடிச்சா மட்டும் தான் கீப்பர் பயங்கர ஆக்ரோபாட்டிக் சேவ்ஸ் எல்லாம் பண்ணிடுறான்டா அப்படின்னு. இஃப் யூ கீப் டூயிங் தென் தட் இஸ் ஃபைன். நீ வந்து 1-on-1ல கூட போயிட்டு வாட் வர் யூ திங்கிங் அந்த அட்லாண்டாவோட ஃபர்ஸ்ட் லெக்ல? லைக் தி ஐடியல் ஆப்ஷன் வுட் பி டு ரவுண்ட் த கோல் கீப்பர் அண்ட் தென் ஸ்லாட் இட் ஹோம் வித் யுவர் லெஃப்ட் லெக். அதுதான் வந்து ஐடியலா ஒரு ஸ்ட்ரைக்கர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீ அதை போய் உடம்ப திருப்பி ரைட் ஃபுட்லயே தான் அடிப்பேன்னு சொல்லி அதை போய் சைட்ல எங்கேயோ அடிச்சு நீ என்ன யோசிக்கிற அந்த சிச்சுவேஷன்ஸ்ல அப்படிங்கறதான் வந்துட்டு நோ ஒன் ரியலி நோஸ். இன்னுமே வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்யூனிகேஷன் வைஸ் வந்து இன்னும் பிரச்சனையா தான் இருக்கா அவங்கிட்ட. இல்ல ஹி நீட்ஸ் டு பி சின்ன குழந்தை மாதிரி தம்பி நீ பண்ணிடுவப்பா நிமிஷத்துக்கு ஒருத்தக்கான்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா? இதெல்லாம் நடக்காது. This is not one small club wherein no one is going to see you, no one is going to criticize youங்கிறதுல இல்ல. நீ ஒரு 4 கேமுக்கு வந்துட்டு ஒரு 2 கோலை போட்டுட்டு அந்த ஒரு கேமை வின் பண்ணிட்டு போனானா சரி ஓகே, 2 கேம் நம்ம வின் பண்ணோம். நியூ காசல் கேம் 1, இந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ரிட்டர்ன் லெக் அந்த கேம் 1, இந்த 2 கேம் தான் we won because of him. But that's not enough. இல்ல ஒரு லிவர்பூல் சென்டர் வந்து நம்பர் 9 இருக்கிறதுக்கு வந்து you cannot be the factor in 2 out of 38 games. ஆமா இல்ல ஐதர் வந்து நீ கோல் ஸ்கோர் பண்ணலன்னா ஃபிர்மினோ மாதிரி மத்தவங்களை செட்டப் பண்ணு. அதுல வந்து இஃப் யூ ஆர் வெரி வெரி குட்னா ஓகே, நீ இப்போ சீசனுக்கு 10 கோல் போட்டுக்கோ போறோம். பட் அதுவும் இல்ல இதுவும் இல்லனாக்க லைக் யூ வாண்ட் டு ஸ்கோர் கோல்ஸ் பட் ஆனா டார்கெட்ல அடிக்க மாட்டேன்னா இட்ஸ் a very difficult thing. But I don't know, midweek வந்து it will definitely be Gakpo.
ஜோட்டாவா நுனியஸா இல்லைங்க, ஐ திங்க் இது வந்து ஐ திங்க் தி ஒன்லி கொஸ்டின் இஸ் ஜோட்டா ஒரு டியாஸ் தான். ஐ திங்க் வந்து என்ன கேட்டா ஐ திங்க் கிளாப் இஸ் கோயிங் டு கோ சாலா நூனியஸ் ஜோட்டா. கண்டிப்பா லாஸ்ட் 4-5 கேம்ஸ் கேக்போ ஹஸ் பீன் தி பெஸ்ட் ஃபார்வர்ட். தெரியும், இல்லன்னு சொல்லல. கேக்போ தான் பெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கான் நம்ம ஃப்ரண்ட் லைன்ல. ஜோட்டா இப்பதான் வந்திருக்கான், சோ அவனை பத்தி ரொம்ப ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு கேம் தான் இருக்கு சாம்பிள் சைஸ். பட் கேக்போ ஹஸ் பீன் த பெஸ்ட் ஆன் ஃபார்ம். இல்ல, அவனோட பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த சீசன் லாஸ்ட் 4-5 கேம்ஸ். பட் அவன் வந்து ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு பிளே. That will be stupidity. I don't know. I mean, what he decides, but ideally for me, it will be Gakpo, Jota and Salah. இதுதான் வந்து it should be the thing, but let's see. ஆமா. பட் ஸ்பீக்கிங் ஆஃப் ட்ரியோஸ் அண்ட் டிசப்பாயிண்டிங் பீப்புள், நம்ம ரயன் கிராவன்பர்ச் ஆஸ் பர் யூஷுவல் அவன் கோல் அடிச்சிட்டான், இல்லன்னு சொல்லல. நல்ல கோல் பெர்ஃபார்மன்ஸ். அத கோலை எடுத்துட்டீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து 3 out of 10 பர்ஃபார்மன்ஸ். Like நிஜமாவேங்க, ஐ டோன்ட் திங்க் த பிரீமியர் லீக் இஸ் மென்ட் ஃபார் ஹிம். ஃப்ராங்கா சொல்லணும், யூ கேன் see லைக் வந்து அதாவது வந்து இஸ் a step slower than everyone. அதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறது வந்து ஒரு செகண்ட் ஸ்லோவா எடுக்கிறான். இதே இவன் வந்து ஐ ஃபீல் லைக் he will do very well in Germany அந்த மாதிரி எங்கேயான ஒரு லீக்ல, புண்டஸ் லீகா இல்ல பிரான்ஸ்லயோ அங்கெல்லாம் நல்லா பண்ணுவான். ஏன்னா கேம் இஸ் a bit slower அங்க and slightly less physical அங்க. whereas Gravenberch வந்து இந்த கேம் லைக் I don't know, maybe it was better than his other games, but இப்போ கூட வந்து it was not up to like வந்து ஒரு லிவர்பூல் மிட்ஃபீல்ட். ஒரு நீங்க மெக்காலிஸ்டர் ஆடி பாக்குறீங்க, எண்டோட இம்ப்ரூவ்மெண்ட் பாக்குறீங்க, சோபோஸ்லாயோட பீக் எல்லாம் பாத்துருக்கோம் நம்ம. அந்த லெவலுக்கெல்லாம் இவன் இல்லை. ஈவன் ஒரு ஆவரேஜ் சோபோஸ்லா கேம் இஸ் a much better game than what he played. சோ இந்த கேமுக்கு யார் மெக்காலிஸ்டர் சோபோஸ்லா ரெண்டு பேருமே பெஞ்ச்டா? ஆமா, எண்டோ எலியட் கிராவன்பர்ச் தான் ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஆமா, பட் கிராவன்பர்ச் வந்து அகைன் he did, I mean ஒரு பொசஷன் கண்ட்ரோல் இல்லை, எப்போ யாரை ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியல, ப்ரெஸ் பண்ணா தப்பா போய் ப்ரெஸ் பண்றான். லைக் இட்ஸ் நாட் வந்து ஒரு அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, இல்லை வந்து அந்த தியரி புரியுது ஆனால் ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் அப்ளை பண்ண முடியலையா, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. பட் இஸ் டெஃபினெட்லி நாட், என்ன கேட்டால் சம்மரில் வந்து யூ ஷுட் கோ ஆஃப் சம்வேர். இந்த என்ன கேட்டா ஈவன் லோனுக்கு வேணாலும் போட்டு மேபி கிவ் ஹிம் another year, பட் அடுத்த சீசன் இந்த லிவர்பூல் டீம்ல இருக்க முடியாதாமா. he has to go out on loan somewhere. இந்த சலீபாக்கு பண்ணாங்க தெரியுமா, வந்து ஆர்சனல் இந்த மாதிரி வந்து அவனால பிரீமியர் லீக் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, இப்போ அவனை பிரான்ஸுக்கு லோன்ல அனுப்பு, அதுக்கப்புறம் வந்தப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இவனுக்கும் ஏதாச்சும் அந்த மாதிரி பண்ணணும். பிகாஸ் தேர் ஆர் அப்பப்போ மோமெண்ட்ஸ் பார்க்கலாம் வந்து தட் தேர் இஸ் a good midfielder in there, ஆனா அவன் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. ஈவன் ஓவர் 90 minutes maybe a full pre-season will do good. மேபி சொல்லலாம், பட் ஐ டோன்ட் நோ. ஐ ஃபீல் லைக் ஒரு ஃபுல் சீசன் வந்து ஆல்மோஸ்ட் அ ஃபுல் சீசன் he has stayed at Liverpool இப்போ. ஸோ ஐ டோன்ட், ஐ மீன் இப்போ பை திஸ் எண்டோவே நம்ம பார்த்தோம், he was also a last minute buy தான் எண்டோ. பட் அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆனா? ஸோ அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, அதுதான் நான் சொல்றேன். ஒரு வந்து டே இவன் சரி ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல ஸ்ட்ரகிள் பண்ணா இப்போ சீசன் போக போக இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. வேறஸ் எண்டோக்கு நம்ம லைக் எண்டோ இஸ் தேர் as a comparison சொல்றேன். அண்ட் இன்ஃபேக்ட் என்ன கேட்டா எண்டோ ஹேட் மோர் ப்ரெஷர் ஆன் ஹிம் ஆல்சோ. இந்த ஃபெபினியோட பிளேஸ்னால ஃபெபினியோ எவ்வளவு நல்லா ஆடினாங்கிறது அந்த ஒரு ப்ரெஷரும் இருந்தது அவனுக்கு. ஸோ ஐ மீன் ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் he is a Liverpool midfielder. லோனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேணா he may become one, பட் இப்போ இல்லை. எலியட் again I thought he underperformed starting role. he did okay, but டெஃபினட்டா அவன சப்ல வந்து பார்த்த இம்பாக்ட் வந்து டெஃபினட்டா இல்ல அவன்ட்ட. நம்ம எப்பவுமே சொல்லிருக்கோங்க, எலியட் வந்து இஸ் பெட்டர் as a sub. அவன் ஸ்டார்ட் பண்ணானா மோசமா தான் பண்றான்னு நம்ம எத்தனை தடவை பார்த்திருக்கோம். ஆமா, இல்ல நேத்தும் வந்து இட் வாஸ் நாட் as bad as Gravenberch, அது இல்லன்னு சொல்லல. பட் இட் வாஸ் நாட் வந்து நம்ம எலியட்ட சப்பா பார்க்கும்போது டே இஸ் லைட்டிங் அப் த கேம். அப்படி வந்து பயங்கர கிரியேட்டிவ் எனர்ஜிலாம் இருக்கும், ஒரு ப்ரெஸ்ஸிங்லாம் பயங்கரமா இருக்கும். நேத்து வந்து இட் வாஸ் நாட் லைக் ஒரு எலியட்டோட பிரைம் பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ ஐ டோன்ட் நோ, மேபி இஸ் நாட் ரெடி ஃபார் அ ஸ்டார்டிங் ஸ்பாட். ஹவ் வாஸ் த கேம் ஓவரால்? லைக் ஓவரால் நான் சொல்றது ரோல் இருந்துச்சுங்க. were we controlling the game? were we not letting chances in the other end? அதெல்லாம் இருந்துச்சா? கண்ட்ரோல் இருந்துச்சு, பட் we ரெகுலரா we kept, I don't want to say like Fulham வந்து they weren't, என்ன சொல்றது, ஓப்பனா கோலுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சான்சஸ் இல்ல, பட் they were getting forward quite well கவுண்டர்ல.
and they had some decent but I think that was more the first half. Second half வந்து Fulham வந்து they were quite disappointing. Like if I'm a Fulham fan வந்து second half I'm very disappointed with the way Fulham played. ஏன்னா first half okay, like whatever, they did fine, இல்லைன்னு சொல்லல, it was a decent performance. பட் செகண்ட் ஹாஃப்ல அதுவும் ஹோம்ல ஆடுறதுக்கு தே கம்ப்ளீட்லி ஃபிளாட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லம். ஸோ ஐ திங்க் பார்ட் ஆஃப் இட் இஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணது, பட் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஃபுல்லமும் வந்து தேவர் ஃபிளாட் செகண்ட் ஹாஃப்ல. நான் ஃபுல்லம் ஃபேனா இருந்தேன்னா ஐ வுட் ஹவ் பீன் வெரி டிசப்பாயிண்டட் இன் தி செகண்ட் ஹாஃப் நேத்து. இல்ல அதான் நான் அத கேட்கணும்னு நினைச்சேன். லைக் ஓகே we were better Atlanta gameல, did we take the next step here, did we control the game completely? I feel like we definitely next is like சிக்னிஃபிகண்ட் ஜம்ப்னு சொல்ல மாட்டேன், பட் இட் வாஸ் லைக் ப்ரோக்ரஸ் இருந்துச்சு. அந்த இன்ஃபேக்ட் சொன்ன மாதிரி அந்த சேஞ்ச் ஆஃப் லைன் அப் எல்லாமே இட் ஹெல்ப்ட் டெஃபினட்டா. ஸோ ஐ வுட் சே டெஃபினட்டா இட் இஸ் ப்ரோக்ரஸ்ட் ஃப்ரம் தி அட்டலாண்டா கேம். பட் ஐ டோன்ட் நோ, இது வந்து ஒரு லைக் ஃபுல்லம் வர் ஸ்டில் நாட் லைக் தே வர் ஸ்டில் த்ரெட்டுன்னுலாம் சொல்ல மாட்டேன் செகண்ட் ஹாஃப்ல. தே ஹேட் மூமெண்ட்ஸ், அப்படி வச்சுப்போமே, அவ்வளோதான். ஆமா. அண்ட் ஃபைனலா வந்து we are still in the title fight. ஆர்சனலும் ஜெயிச்சாங்க நேத்து. சிட்டி ஆஃப் கோர்ஸ் FA கப் இருந்துச்சு அவங்களுக்கு, ஸோ அவங்க ஆடல பிரீமியர் லீக்ல. பட் we are still in the title fight, which is important. பட் ஆனா இங்க எழுதிருக்கேன் we have to accept that we are third favorites. அண்ட் ட்ரெண்ட்டும் அதே தான் சொன்னா. அவன் வந்து போஸ்ட் கேம்ல வந்து சிட்டியை பத்தி பேசும்போது அவன் சொன்னா at this point of the season the likelihood is they won't drop points அப்படின்னு சிட்டியை பத்தி பேசும்போது சொன்னா. அவன் என்ன சொன்னா, the only thing we can do is we have to set our sights on winning 5 out of 5. அவ்வளவுதான், நம்ம சைட்ல இருந்து அவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னா, which I think is all we can do. நான் அந்த கேமுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் திஸ் மிட் வீக் இந்த கேம் முடிஞ்ச உடனே we are playing Everton, Manchester City are going away to Brighton and Arsenal are hosting Chelsea. இந்த கேம் வீக்ல வந்து if one or both of them don't drop points இல்ல, I don't think they'll ever drop points. நான் வந்து I mean it's very unlikely, but Arsenal வந்து I feel like there is a chance with Tottenham, அவ்வளவுதான். and சிட்டியும் வந்து டாட்னம் அவே போடுறாங்க, நம்ம வந்து டாட்னம் ஹோஸ்ட் பண்றோம். டாட்னம் எல்லாம் நம்ம சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டாட்னம் எல்லாம் will fold. நம்ம கிட்ட அவனுங்க ஆடுவானுங்களோ இல்லையோ, ஆர்சனல் கிட்டயும் சிட்டி கிட்ட எல்லாம் they will fold. அதெல்லாம் இல்ல சொல்ல முடியாதுங்க. சிட்டிட்ட மேபி they may fold, பட் ஆர்சனல் வந்து டார்பி கேம் அதுவும் வந்து. ஆனா வீடியோ பார்த்தேன், யாரோ ஒரு டாட்னம் ஃபேன், it will be the most Tottenham thing to do where we will go to Anfield and draw, we will beat City at home and then we will lose to Arsenal at home. ஆமா it will be the most Tottenham thing to do. அவனுங்க வந்து இந்த சீசன்ல ஜெனரலாவே டாட்னம் வந்து will do the most Tottenham thing. அதுலலாம் வந்து சந்தேகமே இல்ல. So there is a high possibility that they do it again. நமக்கு வந்து அந்த கேம் வந்து it's another prime importance because அந்த கேம்ல we were robbed basically on the first legல. So it gives us a little more motivation to do that game well. The only thing is நமக்கு இன்னும் ஆஸ்டன் வில்லாவே இருக்கு. அது we need at least a 3-point buffer at least from Arsenal. See, City win the league அவ்வளவுதான். அதெல்லாம் நமக்கு we don't have any second things, but if Arsenal win the league we are done. We are basically done. அதுக்கப்புறம் வந்து the manager that stayed for so long and didn't win more than one trophy and then he's also going to leave the next 5 years எப்படி இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. And there is one interesting turn of events happening as we do this podcast, which we'll get to pretty soon. But there's a lot of stuff that's going on. So அந்த ஆர்சனலுக்கும் நமக்கும் அட்லீஸ்ட் ஒரு 3-point கேப் வரணும். அதுக்கு வந்து செல்சி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும். ஆனா இன்னைக்கு செல்சி மேல நம்பிக்கை இல்ல. ஏன் தெரியல, இன்னைக்கு நம்பிக்கை வைக்க தேவையில்லைன்னா இன்னைக்கு நியூஸ் வந்து கோல் பாமர் will not play the game. அதனால நம்பிக்கை போயிருச்சு. இருந்த ஒரு நம்பிக்கை கோல் பால்மர் தான். கோல் பாமர் is not playing. Gusto might be on the sidelines ன்னு சொல்லிருக்காங்க. And there was one more, I think Enzo also might not be really fit அப்படின்னு சொன்னாங்க. So that's it. Enzo கூட ரொம்ப up and down சீசனுங்க. அவங்களோட ரெண்டு பெஸ்ட் among their top 3 or 4 players வந்து குஸ்டோ and பால்மர் தான். So எல்லாருமே அத சொன்னாங்க, எப்பறா இந்த ஆர்சனலுக்கு மட்டும் அவங்களுக்கும் இன்ஜுரி வர மாட்டேங்குது, அதே மாதிரி ஆப்போனன்ட் வரவங்க எல்லாம் அவங்கள வந்து ஆடும்போது எவனோ ஒருத்தர் மிஸ் பண்ணிடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனா சொல்ல முடியாது ஈஸி வின் ஃபார் ஆர்சனல். அது கம்பேர் ஷுட் பி, பட் ஆனா தெரியல. நம்ம இதுதான் வந்து ஆஸ்டன் வில்லா கேமுக்கும் சொன்னோம், ஆஸ்டன் வில்லா போய் ஜெயிச்சிட்டு வந்தாங்க. they played well. ஆஸ்டன் வில்லா வந்து had a better chance ன்னு எனக்கும் தெரிஞ்சது, உங்களுக்கும் தெரிஞ்சது, because of their unpredictability against top opposition. ஆஸ்டன் வில்லா
அது So, சரிங்க. அதனால பட் ஆனா வந்து நீங்க இப்ப ப்ரெடிக்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம், ஆர்சனல் வில் பீட் ஆஸ்டன் வில்லா தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். லைக் நாட் that தேர் ஆர் நாட் மெனி பீப்புள் வுட் ஹவ் செட் ஆர்சனல் வந்து ஹோம்ல தே வுட் டிராப் பாயிண்ட்ஸ் வில்லாட்ட. சோ இல்ல அதுதான் இல்ல நான் சொல்றேன். அட்லீஸ்ட் வில்லா had a good teamங்க. they had ஆலி எங்க வாட்கின்ஸ் அவங்க அப்படி எல்லாம் பார்த்தா அப்படி பார்த்தா டாட்னம்க்கு கூட தான் நல்ல டீம் இருக்கு. ஆனா டாட்னம்க்கு யூ ஆர் நாட் கிவிங் எனி சான்ஸ். நான் வந்து என்ன சொல்றேன், டாட்னம் வந்து டார்பி கேம் அட் ஹோம் ஐ ஃபீல் லைக் வந்து தட் இஸ் த ஒன் கேம். அந்த கேம் ஆர்சனல் தாண்டிட்டாங்கன்னா போதும், வேற எதுவும் லைக் ஐ டோன்ட் திங்க் they'll ட்ராப். அதுக்கப்புறம் வேண்ட் அதுக்கு முன்னாடியும் ட்ராப் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஸோ அந்த ஒரு கேம் தான் என்கிட்ட இருக்கு. இன்ஃபேக்ட் வில்லா வந்து வாஸ் a வெரி குட் சர்ப்ரைஸ் எனக்கு. செல்சி எல்லாம் அப்சல்யூட்லி நோ டவுட் they'll win. ஏன்னா they have nothing. நிக்லஸ் ஜாக்சன் ஓப்பனா போய் ஃப்ரீ போஸ்ட் விட்டு வந்தாலும் அதுக்கு ஆச்சரியமான இல்லை. அவன்லாம் நுண்ணியஸ் வெர்ஷன், ஈக்குவல் வெர்ஷன். அங்க கிட்ட அவர் வந்து டிட்டோவா அங்க இருக்காப்ல, நமக்கு இங்கால் இருக்கிற மாதிரி. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் ஹோப்ஸ் ஆன் தட். பட் பிரைட்டன் அவே மேன் சிட்டி, ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் தே மைட் ட்ராப். ஏன்னா போன சீசன் தே வென்ட் தேர் அண்ட் தே ட்ரூ அண்ட் தே கேம். ஸோ அதனால தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் இட் மைட் ஹேப்பன். I don't think so. I think City வந்து இந்த டைம் ஆஃப் த சீசன் they are quite used to playing இந்த மாதிரி கேம்ஸ். ஸோ அதனால I feel they'll just beat Brighton. even 1-0 வின்னா இருந்தா கூட I feel they'll take it. இதுக்கப்புறம் ஒரு கோல் போட்டுட்டு they'll control the game as much as they can. இல்ல 2 கோல் போட்டுட்டு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. எனக்கு அதான் தோணுச்சு, இந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம் அட்லீஸ்ட் டிராவாச்சு பண்ணிருக்கலாம்ல. நீங்க ஜெயிக்கல ஓகே, டிராவாச்சு பண்ணிருக்கலாம்லடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். ஜஸ்ட் ஹியர் அவ்வளவுதான். ஆமா, பட் மிட் வீக்ல வந்து எவர்டன் கேம் இருக்கு. பட் எவர்டன் வந்து தேர் கமிங் ஆஃப் கான்ட்ரோவர்ஷியல் வின் 2-0 நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட. அண்ட் போஸ்ட் கேம்ல எவர்டனுக்கு பேசுறதுக்கு முன்னாடி வந்து போஸ்ட் கேம்ல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இருந்து பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்லாம் வந்தது. உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து அந்த ட்வீட் எல்லாம் நான் போடுறேன். பட் ஃபர்ஸ்ட் நேத்து மத்தியானம், அதாவது இங்க லோக்கல் டைம் மத்தியானம், 3 extremely poor decisions not given அது இதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் we warned the PGMOL that the VAR is a Luton fan before the game and they didn't change him. The NFFC will now consider its options. அடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு மத்தியானம், 24 hours கழிச்சு என்ன போட்டிருக்காங்க, we have submitted a formal request to அந்த VAR ரெக்கார்டிங்காக அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அவங்க எதுக்கு இது வந்து லிவர்பூல் பாட்காஸ்ட்ல பேசணும்னா, அவங்களோட பிரசிடென்ட் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதியிருக்காங்க, the precedent that they've used is Liverpool asked for the same after the Tottenham game. அதை பிரசிடென்ட்டா வச்சு வந்து இதை பேசுறாங்க. ஸோ 3 மேட்ச் இன்சிடென்ட்ஸ்க்கு வந்து VAR கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் திரும்ப நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவங்க என்ன பெரிய ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. நான் எல்லாத்தையும் படிக்க போறதுல உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கும் ஆல்ரெடி. பட் பேசிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, நாங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ் கொஸ்டின் பண்ணல, பட் ராதர் தி இன்டெகிரிட்டி ஆஃப் ஹவு த கேம் இஸ் சீன். அதாவது வந்து ஒரு லூட்டன் ஃபேன் வந்து VARல உட்கார்ந்துருக்கான் அப்படிங்கிறது வந்து வெளியில தேர்ட் பர்சனா பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் கிளியர் தட் PGMOL must amend its rule on allegiances to account for contextual rivalries in the league table, not just local rivalries. அது ஒண்ணு. அப்புறம் வந்து அவங்க பேசிக்கா வந்து ஒரு இது மாதிரி கொளுத்தி விட்டாங்க, அதை இப்போ கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. பேசிக்கா சிம்பிளா சொல்லணும்னா அதுக்கு வந்து அதுக்கப்புறம் பிரீமியர் லீக் வந்து இப்போ ஒரு நம்ம இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. Extremely disappointed to read the comments made by Nottingham Forest and it will be investigating the club statement. It is never appropriate to improperly question the integrity of match officials and the nature of these comments means the Premier League will also be investigating the matter. என்ன நினைச்சீங்க இந்த பயங்கர டிராமா நடக்கிறது? என்ன நினைச்சீங்க? இது வந்து நிறைய என்ன சொல்றது, நிறைய பேத்தினுடைய வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் அவன் பார்க்கணும். நம்பர் 1, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அண்ட் வுல்வர்ஹாம்ப்டன் வாண்டரர்ஸ் கம்பைன்ட் வந்து they have had like 10 to 12 decisions that are blatant that went against them. And அந்த 10 to 12 decisions that went against them கிட்டத்தட்ட 5 அப்பாலஜி வந்துருச்சு. ஓகே, so that is from the club's perspectiveல வந்து we have to see what it means for the club. So basically நான் என்னடா தப்பு பண்ணுவோம், நீ ரெலிகேட் ஆகிட்டு போயிருவ, உனக்கு என்ன ஒரு 100 மில்லியன் லாஸ் வரும், பட் நாங்க அதில் நாங்க ஒரு அப்பாலஜி பண்ணி நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். பேசிக்கலி PGMO நம்ம அது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் how the media spins its web. Media spins its web by I mean 2 people, Gary Neville, Jamie Carragher. Okay, இந்த 2 பேர் அவங்க 2 பேர் தான் இங்க வந்து பிகெஸ்ட் பண்டிட்ஸ். சோ மேக்ஸ் இல்ல பண்டிட்ஸ் கிடையாது, அந்த நாய்ங்க தான் ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு. ஸ்கை ஸ்போர்ட்ஸ் வந்து ஆபீஷியல் பிராட்காஸ்டர்ஸ். பேசிக்கலி they are calling themselves pundits. அதாவது the same Carragher
will do a super show on Monday Night Football. அதாவது யாருக்காச்சும் அதனால பார்க்க முடிஞ்சா தயவு செஞ்சு பாருங்க. His analysis will be top. Like Monday Night Football வந்து வாரம் he takes one topic and he does it. அந்த எல்லா எபிசோடுமே Monday Night Football what he does is really good. Like the way he analyzes teams, the way he says what is happening with the teams, எப்படி இது மாத்திரா எல்லாமே சூப்பரா இருக்கும். Okay, switch over to CBS Sports where he does it with Thierry Henry and Michael Richards. Again top. They speak to only facts, they do comedy here and there, but there's no bullshit. They only talk கரெக்டா என்ன பேசணும், என்னெல்லாம் தப்பு இருக்கு, என்னெல்லாம் ரைட் இருக்குது, என்னெல்லாம் மாத்திரம் முடியாது. Again top show. Only when they do the weekend show, ரெண்டு முட்டாள்களும் சேர்ந்துக்கிட்டு they are advised by Sky Sports. இல்ல we can laugh about, but they are advised by Sky Sports to do this. That's as simple as it is. Sky Sports want these two people to talk crap so that it will get engagements. And then people will start watching Sky Sports eventually. அதாவது இந்த செட் ஆஃப் foolish fans இருப்பாங்க, செட் ஆஃப் foolish fans இருப்பாங்க. Obviously சப்போர்ட் பண்ற 10 பேர் இருந்தா அப்போஸ் பண்ற 10 பேர் தான் செய்வான். So அதனால they just get more viewership, they get more hits, they get more clicks, all of this. So it's very very blatant that both of them are being asked to do it. I can't understand why they don't decline. I mean they can't decline because it'll be in the contract saying நான் சொல்றது நீ பண்ணுங்கிற மாதிரி obviously இருக்கும். இல்லைன்னா வேலை போயிடும், இது பண்ண அது பண்ணும். நேற்று வந்துட்டு they had someone on the show after the game, எனக்கு அவர் பேர் ஞாபகம் இல்லை. So he came, some Rosa or something. Okay, anyways he came and he was saying இவங்க ரெண்டு பேர் வந்து இப்படி கிளப்ஸ் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் போடவே கூடாது, இது வந்து ரொம்ப தப்பு, இப்படி எல்லாம் அவன் பண்றது வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொன்னா சரி நீங்க என்ன பண்ணான்னு சொல்றீங்க அப்படின்றதுக்கு எனி மேனேஜர் கேன் கம் அவுட் அண்ட் டாக். ஸோ ஹீ ரெப்ரசன்ட்ஸ் த கிளப். ஸோ மேனேஜர் வந்து என்ன வேணாலும் வந்து கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். அண்ட் இஃப் தே ஹேண்டட் அவுட் அ ஃபைன், the club will be okay to take a fine on behalf of the manager அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் சொன்னா இப்போ கிளாப் வந்து பேசிட்டாரு, ஆர்டெட்டா பேசிட்டா, எல்லாருமே பேசிட்டாங்க, என்ன மாறுச்சு? எதுவுமே மாறல. சீசன் ஃபுல்லா எல்லாரும் பேசி மேனேஜர்ஸ்லாம் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஏதாச்சும் மாறிச்சா? they'll just give an apology and they'll go on. அவ்வளவுதான். it doesn't change anything. இப்போ கிளப் வந்து பேசினா மட்டும் நீங்க ரெண்டு பேரும் ஏன் வேண்டாங்கிறீங்க? மேனேஜர் வந்து பேசினா ஓகேங்கிறீங்க, ஆனா எந்த மாற்றமும் வரல. இப்ப கிளப்ஸ் வந்து பேசினா மட்டும் நீங்க தப்புங்கிறீங்க. அது எப்படி உங்களுக்கு? அவங்க கேட்பான் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? கிளப் பேசினா என்ன, மேனேஜர் பேசினா ரெண்டு பேருக்கு ஃபைன் வரப்போகுது, யாரா இருந்தாலும் வரப்போகுது. பட் யூ நீட் சேஞ்ச்னா யூ ஹேவ் டு ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் இட், யூ ஹேவ் டு கோ அகேன்ஸ்ட் இட். இதுக்கு தான் சீசன் ஸ்டார்டிங்ல கிளாப் பண்ணும்போது எல்லாரும் ஒண்ணு கூடி இருந்தாங்கன்னா அது அப்போ கூட சம்திங் கூட ஹேப்பன். ஒவ்வொரு நாள் வெளியே வந்து மேனேஜர்ஸ் வெளியே வந்துட்டு இதெல்லாம் நடக்கத்தான், இதெல்லாம் ரெஃபரீஸ் எல்லாம் வில் மேக் மிஸ்டேக்ஸ்ங்க அப்படின்னாங்க. ஒவ்வொரு நாய் அடி வாங்கினதுக்கு அப்புறம் கமெண்ட் இருக்கு பாரு, போகாம ஏதாச்சும் ஒரு நாய் தந்து பேசுதாவாய. அது சரி. எல்லாரும். ஆமா இல்ல என்னோட இது வந்து என்னன்னாக்க ஐ ஹேவ் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலா என்னோட இதுனாக்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து they were right to bring this issue in public. அவங்க கிளப் அக்கௌண்ட்ல இருந்து அந்த மேனேஜர் வந்து அதே ஒப்பீனியன் தான் எங்கிட்ட எனக்கும் இருந்தது. இது மாதிரி மேனேஜர் பேசினா ஓகே, கேப்டன் பேசினா ஓகே, ஃபைன் கொடுத்துட்டு இது பண்றீங்க, பட் ஒரு கிளப் அஃபிஷியலா போடக்கூடாதா? அதுதான் என்னோட ஃபீலிங்கா இருந்துச்சு. ஸோ அதனால ஐ வாஸ் ஓகே வித் பட் the way they did it வந்து ஐ ஃபீல் லைக் இது வந்து ஃபியூச்சர்ல வந்து இட் அஃபெக்ட்ஸ் அதர் கிளப்ஸ் ஆல்சோ. எப்படின்னாக்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இது வந்து இட் வாஸ் நாட் அபவுட் ராங் டெசிஷன்ஸ். அவங்க வந்து VAR வந்து லூட்டன் ஃபேனு, அதனால வந்து இது தப்பா கொடுத்துருக்கான் அப்படின்னு அவங்க வந்து ஓப்பனா சொல்லாம சொல்லிருக்காங்க. அவன் சொன்னா VAR லூட்டன் ஃபேனு, இது 3 தப்பு டெசிஷன், நீயே கனெக்ட் பண்ணிக்கோன்றான் என்னன்னு பேசிக்கா. நமக்கு தெரியும் அவன் இம்ப்ளை பண்ணது அதுதான் பேசிக்கா, VAR லூட்டன் ஃபேன் அதனால தப்பா கொடுத்துட்டான் நாட்டிங்ஹாம் அப்படின்னு. which is I think வந்து அந்த ஆஸ்பெக்ட் வந்து இட் ஹஸ் ஸ்பாயில்ட் திஸ் திங் ஃபார் அதர் கிளப்ஸ். எப்படின்னாக்க இப்போ வேற ஏதாச்சும் ஒரு கிளப் வந்து டெசிஷன், இப்போ சப்போஸ் லிவர்பூலுக்கு அடுத்த கேம் நம்ம எவர்டன் கேம்ல இதே மாதிரி ஒரு இது ஃபவுல் ஆகுது, பெனல்டி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. லிவர்பூல் வந்து இஃப் we cannot ask for இது, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, டேய் நீ ஒரு ரெஃபரியை क्वेश्चन பண்றியான்னு கேட்டுருவாங்க. ஸோ அது வந்து இட் புட்ஸ் அதர் கிளப்ஸ் இன் a bad position. இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் ரைஸ் பண்றது பட் இட் புட்ஸ் அதர் கிளப்ஸ் இன் a bad situationே இல்லைங்க. அதாவது ஒரு நிமிஷம். சோ என்னோட இது என்னன்னாக்க they raise the right issue. bad decisions-ங்கறத அவங்க வந்து தனியா ரைஸ் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி 3 பெனல்டி இருக்கு, எனக்கு அது ஆடியோ கொடு அப்படின்னாக்க ஓப்பனா everybody would have said okay fair enough, நீ வந்து 3 பெனல்டி வேணும்னு கேட்டிருக்க,
ஆடியோ கொடுன்னு கேட்டிருக்க, ஃபேர் இனஃப். அந்த லூட்டன் ஆஸ்பெக்ட கொண்டு வரது தான் இட் வாஸ், என்ன கேட்டா ஆஸ் அ கிளப் இட் வாஸ் ராங். அதை பப்ளிக்கா கொண்டு வரது வாஸ் ராங். பட் பிரைவேட்டா அவங்க என்ன சொல்லியிருக்கலாம், இது மாதிரி ஒரு லூட்டன் ஃபேன் ஒருத்தன் இருக்கான், அவங்க சொன்னாங்க, அதுவும் போட்டிருக்காங்க ட்வீட்ல, இந்த மாதிரி நாங்க வந்து we asked for him to be removed அப்படின்னு சொல்லிட்டு. விச் என்ன கேட்டா ஐ திங்க் தட் இஸ் a mistake on the Premier League தான். ஏன்னா வந்து அவங்க வந்து கான்டெக்ட்ல எடுத்துருக்கணும். இந்த மாதிரி லோக்கல் ரைவல்ரி மட்டும் இல்ல, ஒரு ரெலிகேஷன் பேட்டில், டைட்டில் பேட்டில் எல்லாம் யூ கேனாட். மேன் சிட்டிக்கும் ஆர்சனலுக்கும் மேட்ச் நடக்குதுன்னா VAR அபிஷியல் வந்து லிவர்பூல் ஃபேனா இருக்க முடியாது. ஏன்னா சப்போஸ் nil கேம் 90th மினிட் சிட்டிக்கு பெனல்டி கிடைக்குதுன்னா he can deny that. இல்லைங்க, பட் we should also agree to the fact that all of these referees will be a fan of some club. அது கரெக்ட்டுங்க. இல்ல they have to declare that எந்த கிளப்னு. சோ அந்த கிளப்போட கேம் இப்போ நான் வந்து சப்போஸ் Okay, what if he lies? அது டவுட்ங்க. most people don't lie. கிளப் That's what I'm saying. See, இல்ல நான் வந்து there are rules, there are norms. இல்ல they have to modify the rules தான் நான் சொல்றேன். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து கரெக்ட்டான இது ரெண்டு விஷயம் கரெக்ட்டா பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ரெஃபரி அலிஜென்சஸ் வந்து you have to take into account அந்த கான்டெக்ஸ்ட் ஒன்னு, அதுவும் கரெக்ட் தான். the decisions இன்கரெக்ட்டா இருக்கு, அதுவும் கரெக்ட் தான். அவன் தனித்தனியா ஹைலைட் பண்றதுக்கு பதிலா ரெண்டுத்தையும் ஒண்ணா இது பண்ணிட்டான். அதுதான் என்னோட தப்புன்னு நான் சொல்றேன். லைக் இப்போ நான் வந்து லிவர்பூல் ஃபேனா இருக்கேன்னா, நான் இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இப்போ கரண்ட் ரூல்ஸ் படி பாக்குறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கரண்ட் ரூல்ஸ் படி என்னன்னா, இப்போ நான் ரெஃபரியா போறேன் பிரீமியர் லீக்ல அப்படின்னாக்க நான் டிக்ளேர் பண்ணணும் இந்த மாதிரி வந்து நான் லிவர்பூல் ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் லிவர்பூல் ஃபேனுன்னு சொன்னா அவங்க வந்து யூ கேனாட் அஃபிஷியேட் லிவர்பூல் கேம்ஸ், எவர்டன் கேம்ஸ், மேன் யுனைடெட் கேம்ஸ் இப்போ, ஏன்னா அதுதான் ரைவல்ரிஸ். Whereas I can officiate a City game, I can officiate an Arsenal game, I can officiate a Chelsea game, for example, as long as they are not playing against these three. So வந்து which is very, என்ன சொல்றது, அதாவது இப்போ சப்போஸ் ஒரு டைட்டில் ரேஸ்ல சிட்டி, செல்சி, லிவர்பூல் இருந்தாங்கன்னா I can referee a Man City versus Brighton game, for example, and I can make sure that Brighton get ஒரு ரெட் கார்டு அப்படி கொடுத்து Brighton வந்து I can do as much as I can to put them in an advantage position. அதாவதுங்க, that is one side of it. See, that is what they mean by Nottingham Forest saying, என்ன சொன்னாங்கன்னா, you must amend its rules on allegiances to the account for contextual rivalries in the league table, not just local rivalries. So the contextual rivalriesங்கறத வந்து ஸ்டேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணு. So in context ஒரு லிவர்பூல் ஃபேன் வந்து போய் can't referee a Arsenal versus Luton Town, for example, and he gives everything to Luton Town. That's a contextual rivalry thing. So இதெல்லாமே ஒரு சைடு ஆஃப் இட். ஓகேவா? இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, after VAR has come, the on-field referee leaves it to the VAR referee. The VAR referee leaves it to the on-field referee. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. VAR வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து on-field referee என்னங்கறானா, நான் வந்து பெனல்ட்டின்னு கொடுக்கவே மாட்டேன், VAR பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும்ல, எல்லா ஆங்கிளையும் பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் கிளியர் கான்டாக்ட் இருந்தா எப்படி ஓவர் ரூல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஃபீல்ட்ல கொடுக்க மாட்டீங்கன்னா, VAR நாய்ங்க என்னங்குது, ஆன்ஃபீல்ட் ரெஃபரி பார்த்துட்டான், அவனுக்கு அந்த கான்டாக்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் அவன் வேண்டாங்கிறான். அப்போ நம்ம எப்படி உள்ள போய் வந்து இல்லடா அந்த கான்டாக்ட் நீ பார்த்த கான்டாக்டோட எச்சா இருக்கு நான் எப்படா சொல்ல முடியுங்கிறது VAR இது. இப்ப இதை யார் தப்பு சொல்றது? அது வந்து என்ன கேட்டா ஐ திங்க் இட் இஸ் இன்காம்பிடன்ஸ்ங்க. இந்த இது வந்து நம்ம புதுசு இல்ல, இது புது நியூஸ் இல்ல. இந்த இன்காம்பிடன்ஸ்ங்கிறது அந்த கிளியர் அண்ட் ஆப்வியஸ் தான் மாட்டிக்கிறோம். ஆமா, இல்ல இது வந்து ரெண்டு சைடுல இருந்துமே இன்காம்பிடன்ஸ்ங்க. ஏன்னா நான் இந்த சீசன் வந்து புண்டஸ்லீகா கேம்ஸ் ஓரளவுக்கு பாத்திருக்கேன், ரொம்ப எல்லாம் பார்க்கல, பட் they don't seem to have as much issue with VAR. நீங்க புண்டஸ்லீகா ட்விட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க வாரம் வந்து பிரீமியர் லீக்ல பிரச்சனை இருக்கு, ஏதாச்சும் ஒரு டீமுக்கு இருக்கு, லிவர்பூல் யாருக்கானே இருக்கு. It's a case of I don't think they want to improve it. இல்லைன்னா வந்து இப்ப புண்டஸ்லீகா பத்தியோ லாலிகா பத்தியோ யார் பேசுறா? இப்போ imagine if everything was very true. சரியா? Imagine everything happened so perfectly. Okay. People would only talk about the managers, the players and the club. என்ன கேட்டா அதுதானே. That's not the point இல்ல. The point is PL பத்தி யாரும் பேச மாட்டாங்க, PGMOL பத்தி யாரும் பேச மாட்டாங்க, ரெஃபரி பத்தி யாரும் பேசாம இருப்பாங்க. ரெஃபரி மிஸ்டேக்னா no, as a board நான் சொல்றேன். So they want, this is ultimately a business. இவனுங்க எல்லாம் வந்து இன்னுமே வந்து ஐயோ டாலன்ட் இவ்வளவு வருது, ஐயோ கேம் பெருசா இருக்கணும், பணம் வருது, அடுத்த வருஷம் இதோட பெரிய ஸ்கை ஸ்போர்ட்ஸ் டீல் பிடிக்கிறோம்.
இவ்வளவுதான் விஷயம். இவனுக்கு என்னத்து, இவனுக்கு என்ன போய் இப்படி ட்ரோஃபி அவன் வின் பண்ணா இவனுக்கு என்ன, நடத்துறவனுக்கு ஸ்கை ஸ்போர்ட்ஸ் காரனுக்கு என்ன, இல்ல பிரீமியர் லீக் போர்டுக்கு என்ன, அவன் ஜெயிச்சா என்ன, அவனுக்கு அடுத்த வருஷம் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் வந்து எச்சா பணம் வருதா, வருது. அவ்வளவுதான் விஷயம். That's how the game, modern game is now. And the other aspect of all of this is FA Cupல அதெல்லாம் 100% penalty for Man City and for Chelsea. அதெல்லாம் எப்படி கொடுக்க முடியாது? அகைன் ரெஃபரி யாரு? ஒரே ஆள் தான் இருக்க முடியும், மாட்டினால் இவர். இதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? இது நம்மளுடைய டோக்கு சேலஞ்சுக்கு அவனே தான். So the thing is, it's all done wantedly. Every weekend இருக்கிற மிகப்பெரிய கேமுக்கு ஆந்தனி டெய்லர் தான் ரெஃபரியா இருப்பான். அது ரைட், அது எப்பவுமே அப்படிதான். ஆந்தனி டெய்லர், மைக்கேல் ஆலிவர் தான் பெரிய இவங்க எல்லாம் இருப்பாங்க. So that is how it is fixed completely. I don't think it is fixed. நான் அந்த அளவுக்கு போக மாட்டேன். நான் என்ன சொல்றது வந்து they need controversy. They have to make controversy. I don't think they want to createங்க. அது வந்து அவங்க இன்காம்பிடென்ட்ங்க, அவ்வளவுதான். வேற I don't think they want to create. அவங்க வந்து இன்காம்பிடென்ட்னு எதுக்கு சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, ஆன் ஃபீல்டுக்கும் தெரியல இது ஃபவுலான்னு. VAR வந்து டேய் நீ ஆன் ஃபீல்டே டிசைட் பண்ணலன்னா நான் எதுக்கு டிசைட், அதுதாங்க இன்காம்பிடன்ஸ். எப்படின்னா, ரெண்டு பேர்ல எவனுமே ஸ்ட்ராங்கா இல்ல. சரி ஆன் ஃபீல்டு ஓகே ஒத்துக்கிறேன், உனக்கு ஃபாஸ்டா நடக்குது, டக்குன்னு தெரியல, யூ மே திங்க் ஓகே அவ்வளவு கான்டாக்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். பட் ஆனா VARல அவ்வளவு ஆங்கிள் வச்சு அவன் வந்து காம்பிடென்டா இருந்தானா, அவன் என்ன சொல்லுவான், டேய் ரெஃபரி நீ பார்த்ததை விட ஜாஸ்தி கான்டாக்ட் இருக்கு, நீ மானிட்டருக்கு போ, நான் ரீப்ளே எல்லாம் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீயே டிசைட் பண்ணிக்கொண்டுருவான். அந்த காம்பிடன்சியே இல்ல இவங்க கிட்ட. இவங்க வந்து வேணும்ட்டே பண்றாங்களா இல்லையா, தே மே பி டூயிங் இட் ஆன் பர்பஸ், ஓரளவுக்கு. அது இல்லைன்னு சொல்லல. நான் வந்து அவ்வளவு ஒன்றும் இவங்க வந்து உத்தமர்கள்லாம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்கு அப்பப்போ ஏதாச்சும் நடக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் ஐ திங்க் தேர் ஜஸ்ட் இன்காம்பிடென்ட்ங்க. ஏன்னா நேற்று நடந்த அந்த ஆஷ்லி அங்க ஃபவுலுக்கெல்லாம், அந்த யார் மேல ஃபவுலுன்னு ஞாபகம், நாட்டிங் ஃபாரஸ்ட் வீட்ல இருக்கும் அது, அதெல்லாம் எப்படி பெனல்ட்டி இல்லைன்னு எனக்கு தெரியல. பால் தொட கூட இல்லாம. So like I just don't understand. Anyway, I just I'm trying to telling you, see, it's நான் fixed ன்னு சொல்ல வந்து not the result or whatever. What I'm trying to say fixed is the level of incompetence is so high that it's evidently blatant that they don't want to do anything about it. அவ்வளவுதான். That's how it is. Either you bend the rules. ஒரு கல்ட் மாதிரி ஆயிடுது அந்த ரெஃபரி. எக்ஸாக்ட்டா அதான் சொல்றேன். டேய் நான் உனக்கு அகைன்ஸ்டா பேச மாட்டேன், நீ எனக்கு அகைன்ஸ்டா பேச மாட்டேன் அப்படிங்க. அததான் சொல்றேன் நானு. See, இந்த போன வருஷம் வந்து இந்த செமி ஆட்டோமேட்டட் ஆஃப் சைட்ஸ் வந்து பிரீமியர் லீக் கொண்டு வந்தாங்க. அந்த ஓனர்ஸ் எல்லாம் பேசுறாங்க, இந்த நாய்ங்க எல்லாம் தான் போய் எங்களுக்கு வேண்டாம்னு கேன்சல் பண்ணி விட்டுருச்சு. ஆமா, இப்ப அடுத்த வருஷம் இனிமே வரப்போகுது திரும்ப. ஏன்னா எல்லாம் நாய் அடி வாங்குது. இந்த நாய்ங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாலே ஒண்ணு நல்லது நடக்கும். ஆனா இவனுக்கு ஒண்ணு சேர மாட்டானுங்களே, அதான் பிரச்சனையே. VAR மத்த லீக் எல்லாம் அடாப்ட் பண்ணதுக்கு ஒரு வருஷம் அப்புறம் தான் இங்க வந்துச்சு. அதான் சொல்றேன் நானு, ஒண்ணுமே இல்ல. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். சி, எல்லாருமே தான் அடி வாங்குவீங்க. அதுக்கு சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். இப்போ you take a VAR decision or you take an on-field referee decision, and if it's proven to be, அத ஒரு independent panel இருக்கானுங்களே, அந்த independent panel வந்துட்டு if they say it is a completely wrong call after the game, the match referee loses the entire fee. You don't get paid. அது மாதிரி பண்ணி பாரு, ஆட்டோமேட்டிக்கா மாறும். இப்போ பிளேயர்ஸ் மட்டும் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் குறைக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஆட் பண்ணானுங்களே, இப்போ எவ்வளவு டைம் தி பால் இஸ் இன் பிளே, ஆட்டோமேட்டிக்கா பிளேயர்ஸ் டைம் குறைக்கிறதே அவங்களே கம்மி பண்ணிட்டானுங்களா இல்லையா? That's how the referee should also work. You get fined the entire match fee. நீ எத்தனை தப்பு பண்றியோ, ஒரு தப்புனாலும் you get fined the entire match fee. முடிஞ்சது. கண்ணுங்க அர்த்தமா பாப்பானுங்கள ஒழுங்கா பண்ணுன்ட்டு. அது சரி. பட் அதான் எனிவேஸ், அது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அண்ட் அந்த ரெஃபரி டிசிஷன்ஸ் மேல டிஸ்கஷன். அப்புறம் இன்னைக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு பெரிய நியூஸ் ஒன்று வந்திருக்கு. நம்ம உட்காந்து மாங்குன்னு ரோஹித் எல்லாம் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி என்னென்னவெல்லாம் பண்ணி கடைசியில் 2-3 வாரத்தில் 2 மேனேஜரும் வந்து டப்புன்னு வேணான்னு சொல்லிட்டாங்க. அமரிம் அஃபிஷியலாக சொல்லலை, பட் பேசிக்காக இன்னைக்கு ட்வீட் வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இத்தனை நேரத்துக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் டேவிட் ஆன்ஸ்டீன் அவனோட ட்வீட் வந்திருக்கு. இந்த மாதிரி அமோரிம் வந்து இஸ் இன் டாக்ஸ் வித் வெஸ்ட் ஹாம் அப்படின்னு சொல்லிட்டு. அலோன்சோ நமக்கே தெரியும். இன்னைக்கு ஃளைட் ஏறிட்டான். ஃளைட் ஏறது இஸ் காட்டன் ஆன் a West Ham United flight and is on his way to London. ஆமா, அதான். ஸோ இட்ஸ் லுக்ஸ் டேவிட் மாய்ஸோட கான்ட்ராக்ட் எண்ட் ஆகுது இந்த சீசனுக்கு அப்புறம். ஸோ அதனால லுக்ஸ் குவைட் லைக்லி அமோரிம் வந்து வெஸ்ட் ஹாம் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு.
And Um, for Amorim, I think it's a good step. See, it's the next step. It's not the big step. I think it's a good thing for him personally. to adjust to Premier League, and Exactly. I think it's a good step for him, but yeah, it puts us in a bad position. போறதுக்கு நேத்து ஃபுல்லம் கேம்ல வந்து ஜோசே மொரினியோ வேற அட்டெண்டன்ஸ்ல இருந்திருக்காரு. நான் வந்து அவரு எனக்கு இது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இருந்த நியூஸ். இது எனக்கு இன்னும் இட் இஸ் ட்ரூவான்னு எனக்கு தெரியல. பட் ஜோசே மொரினியோட சன் வந்து இ பிளேஸ் ஃபார் ஃபுல்லம் அகாடமி. ஸோ அவரை பார்த்துட்டு அப்படியே இன்னும் அங்கதான் இருக்கானான்னு எனக்கு தெரியல. பார்த்துட்டு அப்படியே ஒரு கேமையும் பார்ப்போன்னு வந்திருக்காரா, சாதாரணமா ஸ்பெக்டேட்டரா வந்திருக்காரா, இல்ல ஆக்சுவலா ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. சில இப்போ எல்லா சார்ட்ஸ் ஆஃப் நேம்ஸும் வந்து தே ஆர் பீங் த்ரோன் லிவர்பூல் ரிலேட்டடா. ஸோ எல்லாருமே அதாவது டிசர்பி, நான் படிச்ச நேம்ஸ்லாம் சொல்றேன். டிசர்பி, தாமஸ் டூக்கல், ஜிடான், தாமஸ் பிராங்க், சிமோன் இன்சாகி இன்டர் மிலான் மேனேஜர், மிக்கேல் அந்த ஜிரோனா மேனேஜர் ஸ்பெயின்ல, அப்புறம் அந்த செபாஸ்டியன் ஹோனஸ் ஸ்டுட்கார்ட் மேனேஜர். இவனா யாருன்னு எனக்கு தெரியாது. நல்லா பண்றாங்க. ஸ்டுட்கார்ட் 4th இருக்காங்க. அவங்க இருக்கிற டீமுக்கு 2 வருஷம் ரெலிகேஷன் லெவல்ல இருந்தானுங்க அவனுங்க. சோ செபாஸ்டியன் ஹோனஸ் வந்து ஆக்சுவலா பயர்ன் மியூனிக் ஜாபுக்கும் வந்து இஸ் தேர் அந்த இதுல, அந்த லிஸ்ட்ல. அப்புறம் தாமஸ் டூக்கல் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன்ல. அதான். சோ இவ்வளவு நேம்ஸ் நான் படிச்சிருக்கேன். நீங்க யாராச்சும் எக்ஸ்ட்ராவா படிச்சீங்களா? எனக்கு வேற என்னமோ ஹோல்ட்டோ இல்ல இந்த ஹோனஸ் என்னமோ சொன்னீங்களே, அது அவராதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தியாகோ மோட்டா பொலோனியா. தியாகோ மோட்டா கரெக்ட். அவன் பேரு அடி யாரா இவங்க எல்லாம் ஒருத்தருமே தெரிய மாட்டேங்குதா அப்படின்னு. கடைசியில பாருங்க யாருன்னு SG8 தான், டவுட்டே இல்ல. SG8 வந்தா நிஜமா சொல்றேன், SG8 வந்தா நான் வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டு நான் மேன் யுனைட்டட் சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு நான் தூக்கிலே வைக்கிறேன் அதை பண்றதுக்கு. கடைசியில நீங்க யோசிச்சு பாருங்க, அதாவது வந்து இந்த சம்மர் வந்து பெரிய சம்மர் 2 கிளப்புக்கும், லிவர்பூலுக்கும் சரி யுனைடெடுக்கும் சரி பெரிய சம்மர். பயங்கரமான மேனேஜரியல் அப்பாயின்மெண்ட் எல்லாம் இருக்கும்னு நினைச்சா கடைசியில ஒருத்த கேரட் சவுத் கேட்டு இன்னொருத்த வந்து ஸ்டீவன் ஜெரார்டுனா பயங்கரமா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா நேத்து FA கப்ல ஜெயிச்சுட்டு உள்ள போயிட்டானுங்க. ஆனா அவனுங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா யுனைடெட் ஃபேன்ஸ் கதறானுங்க, எப்படா 10 தூக்குவீங்க அப்படின்னு சொல்லி. கேவலமா இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். இதுல ஆண்டனி பெனல்டிக்கு அப்புறம் அவங்க மூஞ்சிய பார்த்து இப்படி சைலண்டா இருந்துறானுங்க. டேய் அவங்க இல்ல அதான் போட்டுருந்தாங்க, நீ வந்தது 3-0 அப்புறம், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் 3 கோலை விட்டீங்க. ஒரு ஷாட் இல்ல, ஒரு ஆன் டார்கெட் இல்ல, ஒரு டேக்கான் இல்ல, ஒரு வெண்ட் பாஸ் இல்ல. எதுக்கு நீ காதை வச்சு செலிப்ரேஷன் பண்ற? அது லீக் 1ல இருக்கிற சைடு கூட. சாம்பியன்ஷிப்ல இல்ல விடுங்க, காவென்ட்ரி சாம்பியன்ஷிப் தானே? இல்ல நான் சாம்பியன்ஷிப் தான் நினைச்சேன். காவென்ட்ரி சிட்டி இருங்க, சாம்பியன்ஷிப் தாங்க 8th இருக்காங்க. ஆமா ஆமா, ஓ நான் ஐயோ தப்பான டேபிள் பார்த்துட்டேன். ஓகே சாம்பியன்ஷிப். பட் எனிவே இல்ல எப்படி இருந்தாலும் ஒரு லீக் கீழே இது அவங்க கிட்ட போய் என்னவோ சைலண்டா இரு காதை இப்படின்றான். எதுக்குடா நீ அண்ணா ஆட்டத்துக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் 3 கோல் இருந்தாலும் சிட்டிட்ட வந்து கண்ணா அப்படின்னா அடி வாங்க போறேன். இதுல என்னத்துக்கு உனக்கு உண்மையாவே சொல்றேன், இந்த யுனைடெட் டீம்கிட்ட நீங்க சொல்லவே முடியாது. அது கரெக்டுங்க. நீங்க சட்டனா போய் சிட்டி கூட பயங்கரமா விளையாடி கேவலமா ஒரு கார்னர்ல கோல் போட்டு கூட வின் பண்ணலாம், சொல்லவே முடியாது. இவனுங்கள்ட்ட வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதுதான் இந்த யுனைடெட் டீம் இருக்கிற பிரச்சனை. பட் எல்லா யுனைடெட் ஃபேன்ஸும் கதறாங்க, டே ஓனர்ஸ் இந்த கேமை பார்த்துட்டு தான் இருந்தீங்க, தயவு செஞ்சு எடுத்துருங்கடா இவனை, இதுக்கு மேல முடியாதுடா அப்படின்னு அந்த ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறாங்க. பட் நம்மளோட நெக்ஸ்ட் மேனேஜர் அப்சல்யூட்லி நோ ஐடியா. பட் ஒரே ஒரு விஷயம் வந்துருக்குது, என்னது ரிச்சர்ட் ஹியூஸ் அண்ட் மைக்கேல் எட்வர்ட்ஸ் ஆர் prepared to be brave more than famous அப்படின்னு சொல்லி. இல்ல அவங்க என்ன நான் என்ன படிச்சேன்னா அவங்க வந்து they are going to be interviewing candidates in April and May. வந்து ஏப்ரலே முடிய போகுது, அதான் ஏப்ரல் அண்ட் மேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. மேல பண்ணித்தான் ஆகணும், ஜூன் 1ஆம் தேதி அப்பாயிண்ட் பண்ணு. ஆமா இல்ல அவங்க வந்து ஏப்ரல் அண்ட் மே அண்ட் இது என்னது போல்ட் அப்பாயின்மெண்ட் இஸ் நாட் அவுட் ஆஃப் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தாமஸ் பிராங்க் தான். ஆனா நான் ஒரு ஏதோ ஒரு இதுல படிச்சேன், தாமஸ் பிராங்கோட ஸ்டைல் தான் வந்து இட் சூட்ஸ் அவர் டீம் த பெஸ்ட். ஓகே ரோஹித் கூப்பிடுங்க, இனிமேல் மனுஷன் வரமாட்டான். போங்கடா டே முக்குன்னு முக்கி 4 வருஷமா அந்த சைடு எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது வெஸ்ட் ஹாம் ஃபேன்ஸ், யூ ஆர் வெல்கம்.
நீங்க இனிமேல் எங்க வீடியோ வந்து பாத்துட்டு போலாம். ஆமாங்க, நீங்க யாராச்சும் வெஸ்டாம் ஃபேன் இருந்தீங்கன்னா அந்த எபிசோட் ரோஹித் கூட பண்ணதை பாருங்க. உங்க ஆமா, டீமுக்கு எப்படி ஃபிட் ஆகும் நீங்களே அதுக்கப்புறம் டீம் ஷீட் நீங்களே எல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. முடிவு பண்ணிக்கங்க. பிரஸ்ஸிங் ஆமா இருக்கா இல்லையே ஐயோ அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா ஆமா. அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. பை த வை அமோரிம் வந்து விங்கர்ஸ் எல்லாம் ஆடுறது இல்ல. சோ ஜாரட் பவனை நமக்கு வித்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். ஜாரட் பவன் அவர் சென்டர் பவரா போட்டு பால்ஸ்னா ஆடுவார், சொல்ல முடியாது. ஆமா, ஆமா. பட் அதுதான் மேனேஜர் சர்ச்சஸ் இல்ல ஒண்ணும் பட் நியூஸ் யோசிச்சு இல்ல. பாருங்க, Chelsea I think they will keep Pochettino. I don't think Pochettino will go ஆமா because இல்ல, they played ஐ really மீன் well against Man City. So and ஆமா overall season வந்து they've done okay. It's not a bad season for them. ஆமா ஒரு பக்கமா ஸ்ட்ரைக்கர் இல்லைங்க அவங்களுக்கு. அந்த ஆஹ் இன்குங்கு வந்து ஃபிட்டா இல்லாம இருந்தது. இட்ஸ் பின் அ பிக் உம் ஹிட் அவங்களுக்கு. ஆமா. சோ அது ஒண்ணு. யுனைடெட் வந்து புது மேனேஜர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. டாட்டனம் நோ, they are not going to look at anyone. City no. Villa I don't think Emery will leave. அது ஒரு ஆமா ஆர்சனல் நோ. அதுக்கு அந்த காலத்துக்கு அது ஆட்டட்டா தான். அது தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அது அவன் தான், வேற வழி இல்லை. ஆமா அவன் வருஷம் வருஷம் பணம் மட்டும் வாங்கிக்குவான். நம்ம மேனேஜரை பார்க்கணும். இஃப் டிசர்பி கோஸ் சம்வேர் பிரைட்டன் மேனேஜரை பார்க்கணும். தாமஸ் பிராங்க் போனானா வந்துட்டு அவங்க பிரென்ஃபோர்ட் மேனேஜரை பார்க்கணும். யூ நெவர் நோ, மார்க்கோ சில்வா கோட் கோஸ் சம்வேர். ஃபுல்லம் மேனேஜரை பார்க்கணும். இப்ப ஆமா வெஸ்ட் ஹாம் மேனேஜரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது ஆமா. பிரீமியர் லீக்ல அப்படிங்கிற மாதிரி இருக்க போகுது சம்மர்ல. ஆனா டிசர்பி எல்லாம் போனா இங்கதான் வருவான், ஆன்ஃபீல்டுக்கு தான் வருவான். சோ அங்க ஒரு ஐ எம் வேகன்சி நாட் இங்க ரெடி. க்ளோஸ் ஆயிரும். ஐ எம் நாட் ரெடி ஃபார் டிசர்பி. சத்தியமா சொல்றேன், ஐ எம் நாட் ரெடி. என்னால முடியாது. பல மேட்ச் ஃபைனல் தோப்போம். அதுக்கு மட்டும் எல்லாம் ரெடி ஆயிக்கிங்கப்பா. வேண்டைக்கு வைப்ஸ் வச்சு டிஃபெண்ட் பண்ணிடுவாரு ஃபைனல்லாம். இல்ல வைப்ஸ் வச்சு 2 பேரும் வைப்ஸ் வச்சு வெளியதான் நிக்க முடியும். வைப்ஸ் வச்சு டிபெண்ட் பண்றானாமா. ஏங்க நீங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய அடி உள்ளது. டிசர்பி மட்டும் வந்தானா அதுக்கப்புறம் நான் சொல்றது சொல்லிட்டேனப்பா. ஆமா பாப்போம். பட் ஒரு மேனேஜர் ஹூ இஸ் டூயிங் டீசென்ட்லி, எல்லா பாயிண்ட்ஸ் டிடக்ஷன் எல்லாம் இருந்தாலும் நம்ம ஷான் டைட்ஸ், லிவர்பூல் மேனேஜர்ன்ட்ட எவர்டன் மேனேஜர். அதுக்கப்புறம் ஃபுட்பாலே பார்க்க மாட்டேன் நானு. லிவர்பூல் அவன்லாம் மேனேஜரா வந்தானா இருந்தாளா? அவ்வளவுதான் நானு. நான் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்ப்பேன். நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இமேஜின் லிவர்பூல் பண்ணி பாக்குற பாருங்க, தெம்பு செம்மையா எனக்கு இருக்கும். கிடையாது. இல்ல இமேஜின் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். ட்ரெண்ட் வந்து நம்ம டிஃபென்ஸ்ல இருந்து பால் போடுவான். அதே மாதிரி திரும்பி நுண்ணே ஷாட் அடிக்கிறது சாண்டேஸ்வர மொட்டை மண்டையில அடிப்பான். அதான் நடக்கும். போர்த்துக்குள்ள போக இந்த பக்கம் தான் பால் வரும். ரெண்டு பால் போறது முக்கியம் இல்ல, நம்ம பால் முடிக்கணும். நம்ம பால் பெட்டோவையும் கால்வர்ட் லூயினை வச்சே நம்ம பால் ஸ்டான்ஸ் முடிக்க மாட்டேங்கிறாப்ல. நினைச்சு பாரு நுண்ணியத்தை வச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்ல நம்மளோட அதிகமா எக்ஸ்ஜி எவர்டன் தான் இருந்துச்சு. அப்ப நம்மளால என்ன ஆகுது? ஆமா பட் இல்ல அதான் எவர்டன் ப்ரீவியூ, இது சின்ன ப்ரீவியூ. ரொம்ப எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறது இல்லை. பட் ட்ரெண்ட் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அந்த கேம் பத்தி பேசிட்டு இருந்தான். சொன்னா இந்த மாதிரி வந்து we know that we want to put them in a sticky situation and they want to end our title hopes. We are both coming on decent form. அதனால இது நல்ல கேமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான் ட்ரெண்ட். ஓ அவனுக்கு டைட்டில் ஓபன் வேற அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? டைட்டில் ஓபன் நம்ம நினைக்கிறேன். we are still thirdங்க. we are still, நீங்க வேணா நான் செகண்ட், இப்போதைக்கு செகண்ட். சிட்டி எல்லாம் வின் பண்ணிடுவாங்க கேமிங் எல்லாம். பிரைட்டன் டிசர்பி சொன்னீங்களா இல்லையா? டிசர்பி அது கேமிங் ஹேண்ட் இல்லைங்களா? அது தனி. நான் அது வேற, அது வாஸ்து எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன் அந்த கேமுக்கு. நீங்க வேணா இருங்க, அது எண்டிங்ல நான் வரேன். அதாவது வந்து என்னவோ சொல்லணும்னு நினைச்சேனே, ஏதோ வாஸ்து எல்லாம் பார்த்து வச்சிருந்தேன், மறந்து. டிசர்பி நினைச்சு பார்த்தேனே வாஸ்து எல்லாம் போயிடுச்சு. இல்ல எனிவே இல்ல, எவர்டன் பாயிண்ட்ஸ் டிடக்ஷன்லாம் வந்து லாஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் ஃபாரஸ்ட் வந்து பெரிய ரிசல்ட் அவங்களுக்கு. 2-0 வின்னு, கான்ட்ரவர்ஷியல் பட் 2-0 வின்னு. அதுல வந்து பெட்டோ வந்து he got knocked unconscious அந்த கேம்ல. இப்போ இஸ் ஓகே. அப்புறம் அப்டேட் வந்தது எவர்டன் ட்விட்டர்ல இருந்து, பட் இஸ் ஓகே. ஸோ தேங்க்ஃபுல்லி ஒன்றும் ஆகலை சீரியஸா. பட் எவர்டன்லாம் பாத்திருக்கீங்களா இந்த சீசன்? என்ன நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ஜி பயங்கரமா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. சீசன் ஸ்டார்டிங்ல வந்து இது ஷாண்டேஸ் டீம் மாதிரியே இல்லைங்க. நானே ரொம்ப ரூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா அப்படியே செம்மையா விளாடுறானுங்கடா, கண்டிப்பா இந்த தடவை பாரு டாப் ஆஃப் ஃபினிஷ் அப்படின்னு அப்படித்தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுதான் இந்த சமயம் கொண்டு வந்து விட்டாங்க. ஜஸ்ட் மிஸ். ரெலிகேஷனுக்கு ஜஸ்ட் மேல இருக்கானுங்க. இன்னும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, இவனுக்கு தாக்கு பிடிப்பானுங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. இன்னும் 4 கேம் இருக்குது. மேத்தமேட்டிக்கலி ஐ திங்க் பிரென்ஃபோர்டு கடைசி 2 கேமே வின் பண்ணிட்டானுங்க. அதெல்லாம் சொல்றது மேல வந்துட்டானுங்க. பிரென்ஃபோர்டு 38 பாயிண்ட் வந்துட்டானுங்க. லாஸ்ட் 5 கேம்ஸ் அன்பீட்டன், 3 டிரா 2 வின்னு. ஆமா, கடைசி 5 கேம்ல அப்படியே டர்ன் அரவுண்ட் பண்ணி 6-10 பாயிண்ட் எடுத்துட்டானுங்க. எல்லா சகுனமும் தாமஸ் பிராங்க்கு தான் பாயிண்ட் பண்ணுது. ரெலிகேஷன் ஃபைட்ல இருந்து காப்பாத்திருக்கானா, அப்புறம் நம்மளுக்கு ரெலிகேஷன் கன்ஃபார்ம் தான்.
அடுத்த வருஷம் நம்ம ரெடியா இருப்போம். எதுக்கும் கீழே கூட ஆமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கு பாத்துக்கலாம். ஆமா பட் அதனால வந்து தே ஆர் 35, லூட்டன் ஆர் 25. ஓகே, 4 கேம் தான் இருக்கு. யூ கேன் கெட் 37. So if Brentford get one more win, they are also mathematically safe. ஆமா டிபெண்டிங் ஆன் ஆமா கரெக்ட் ஆமா They are most probably mathematically safe. அதுக்கப்புறம் வந்து I don't think Luton will come and catch them. So it will come down to Everton, Nottingham Forest and the rest 3. Rest 3ல வந்து Sheffield எல்லாம் கன்ஃபார்ம் அவுட். ஷெஃபீல்ட் பர்ன்லி கன்ஃபார்ம் அவுட் 16 26 10 பாயிண்டா? ஓகே, என்னது ஏதோ மேத்தமேட்டிக்கலி இன்னும் கன்ஃபார்ம் அவுட் ஆகல. என்னது யாரு ஷெஃபீல்டு இல்ல மேத்தமேட்டிக்கலி கன்ஃபார்ம்ட் அவுட் இல்ல பட் ஷெஃபீல்டு பர்ன்லி ரெண்டு பேருமே பர்ன்லி ஆனா ஆக்சுவலா 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்காங்க பின்னாடி லூட்டனுக்கு பின்னாடி. ஏன்னா ஷெஃபீல்ட போட்டு பரட்டிட்டானுங்க மிட் வீக்ல. ஆமா ஆமா பர்ன்லி பாருங்களேன், லாஸ்ட் 5 கேம்ஸ்ல 1 டிஃபீட் தான், 3 டிரா. அதான் 3 டிரா ஒரு வின்னு. இப்ப நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கும் பர்ன்லிக்குமே 3 பாயிண்ட் தான் வித்தியாசம் ஆக்சுவலா. அதான் 3 பாயிண்ட் தான் கரெக்ட். கடைசியில என்ன வின்சென்ட் காம்பனி பயங்கரம் போடுங்க. நான் கூட படிச்சேன், பிரைட்டன் ஆர் லுக்கிங் அட் வின்சென்ட் காம்பனி ஆஃப் டிசர்பி லீவ்ஸ். ரைட், டிசர்பி டு லிவர்பூல், கம்பெனி டு பிரைட்டன். டிசர்பி டு பார்சிலோனா, லிவர்பூல்ல கிடையாது. தாமஸ் டூக்கல் டு பார்சிலோனா. நீங்க வேணா பாருங்க. இப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டியதான், எங்க நடக்க போகுது என்ன முடிய போகுதுன்னு தெரியல. எனிவே சோ அதான் மிட் வீக்ல 200 எனக்கு வாஸ்து ஞாபகம் வந்துச்சு. 244th மர்சிசைட் டர்பி. நமக்கு முன்னாடி ஆர்சனல் ஆடுறாங்க, நமக்கு அப்புறம் வந்து சிட்டி ஆடுறாங்க. 2+4+4 என்ன 10, 1+0 1. நம்ம இந்த 3 கேம் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க போறோம் பாருங்க. செப்பல்ஸ் இல்ல, செப்பல்ஸ் வெளியே இருக்கு. இங்க இருந்திருந்தேன்னா எடுத்துக்க அப்பயே வீசியிருப்பேன். இதெல்லாம் இது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் காமெடியோட மோசமா இருக்குது. நீங்க வேணா பாருங்க, கோல் பால்மர் வந்து பெஞ்ச்ல இருந்து வந்து 3 கோல் அடிப்பான் நாளைக்கு. அவன் ஆடுவானானே தெரியலங்கிறாங்க. அதனாலதான் பெஞ்ச்ல இருந்து he will be fit enough for the bench. நீங்க வேணா பாருங்க. இப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டியதா. ஆர்சனல் போட்டு பொழக்க போறாங்க செல்சியா. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் வந்து செல்சி 2-2 டிரா தான் பண்ணானுங்க. இது வேற இங்க ஹோம் வச்சு செய்ய போறானுங்க. அப்புறம் 2 பேரும் உட்காந்து அழுக போறோம். அதான் நடக்க போகுது. அது சரி. பட் யாரு 673 இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ். சோ அதனால கேம் 27 5 அதான் ஆன் ட்ராக் இருக்கும். நம்ம 5 சப்ஸ்கிரைபர்ஸ் per எபிசோட். சோ அதனால வந்து எப்படியாவது 700க்கு கொண்டு போயிருங்க. அதான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போச்சு, பட் நிறைய இருந்தது பேசுறதுக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு தான் நிறைய ஈவெண்ட் நடந்திருக்கு, இன்னைக்கும் நேற்று இந்த ஃபாரஸ்ட் மேனேஜர் இதெல்லாம். பட் உங்க தாட்ஸ் எல்லாம் கீழே போடுங்க. ஃபுல்லம் கேம் பத்தி மட்டும் இல்ல, இந்த ரெஃபரி டெசிஷன்ஸ் பத்தியும் சரி, ஃபாரஸ்ட் கேம்லயும் சரி, இந்த ஓவரால் சீசன்லயும் சரி, மேனேஜர் சர்ச் எல்லாமே என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. பட் அதர் தன் தட் வேற எதுவும் இல்லை என்கிட்ட. நீங்க என்ன ஏதாச்சும் சொல்லணுமா? நான் கேமே பார்க்கல, நான் என்னத்த சொல்றது. நானே எல்லாரும் மாங்குன்னு 1 மணி நேரம் கேம் பத்தி நம்ம இந்த எபிசோட்ல ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்போம், அவ்வளவுதான். அது கரெக்ட் தான். இந்த பாட்காஸ்ட் வரவெல்லாம் எல்லாரும் யோசிச்சிருப்பான் 1 மணி நேரமா பேசுறாங்க. கேம பத்தி 10 நிமிஷம் தான் பேசிருக்கானுங்க இந்த நாய்ங்க. இல்ல இது யூடியூப்ல ஃபர்ஸ்ட் பாக்கும்போது வெறும் வீடியோவும் லெங்க்த்தும் தானே வரும். அவங்களே பார்த்துட்டு டேய் ஃபுல்லம் கேம்ல அப்படி ஒண்ணும் நடக்கலடா, 1 மணி நேரம் பேசுறதுல ஒண்ணும் இல்லையே இதுல அப்படின்னு பாதி. பட் உண்மையாவேங்க கடைசி வரைக்கும் சில பேர் வந்து கடைசி வரைக்கும் பார்த்து கமெண்ட் வைக்கிறீங்க. அண்ட் we are really grateful. அந்த கடைசி வரைக்கும் பாக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து we are very very grateful and thank you. அதை தவிர வேற என்ன எங்களுக்கு சொல்றதுன்னு தெரியல. பட் really it means so much to be honest. அண்ட் உங்களுக்கு வெறும் ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா இப்பெல்லாம் நாங்க சாப்டர் டைட்டில்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோல அந்த ஸ்க்ரோல் பண்றதுல பாத்தீங்கன்னாக்கா கீழே டைட்டில் வரும், என்ன எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே வந்து நீங்க பார்த்து உங்களுக்கு வெறும் ஒரு செலக்டட் செக்ஷன் மட்டும் கேட்கணும்னா அதை மட்டும் கேட்டுருங்க. எப்படி இருந்தாலும் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. நீங்க வேணா பாருங்க, 2+4+4 is equal to 1. நம்ம 1-0 ஜெயிப்போம் மர்சிசைட் டார்பி. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இருப்போம். ஆஃப்டர் சிட்டி பிரைட்டனுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் இருப்போம். ரைட், பாக்குறேன். இப்படி சொல்லி ஒண்ணு கூட உருப்படியா போனது நீங்க சொல்லி பாக்குறேன். எல்லாத்துக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குங்க, அதுலயும் பாத்தீங்களா 1. அது